இவனா இன்னும் ஆளாகுங்கண்ணா, டைம் வர ஆகுது. நான் மாப்பிள்ள அந்த பக்கம் பாத்துனுக்குறா. நீ ஒரு வந்து அந்த பக்கம் பார்த்த, இந்த பக்கம் வர. வாக்கிங் போனேன்டா, உடம்பு குறைக்கலான்னு. என்னடா திடீர்னு வாக்கிங்கன்றா? மாப்பிள்ள நேத்து நான் நடந்து போயினா வீட்டுக்கு. சரியா? எப்ப கொஞ்சம் வண்டி நிறுத்துன்னு சொல்லிச்சுடா ஒரு கேள்வியா. வண்டி நிறுத்துச்சா? ஏன் வண்டியில போயிருந்தா? அட நந்து தான்டா போனேன். நந்து போனதுக்கு வண்டி நிறுத்த சொன்னா? கண்ணு எதனா மிஷின் தெரிஞ்சுச்சாமா? நான் கேவிக்கியா? அது என்னமா எதுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க வீட்டு ரோட்ல பள்ளம் மேல இருக்குது, கொஞ்சம் விட்டுட்டு போடான்னு சொல்லிச்சுடா. அப்போ உன்ன ரோடு ரோலர் நினைச்சுக்கிச்சா? அதுதான் போலிக்குது மாப்பிள்ள. பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு, உயிந்து சிரிச்சிச்சு மாப்பிள்ள. அந்த கேவி சொன்னதுனால நீ வாக்கிங் போல, அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சதுனாலதான் நீ வாக்கிங் போற, அப்படிதானே? கரெக்ட் மாப்பிள்ள. உடம்பு கடிச்சு தனுஷ் மாதிரி ஆகி அந்த பொண்ணு முன்னால போய் நிப்பேன். நின்னு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். இந்த காக்காங்க வர அப்பப்போ வந்து கத்தின்னு கிடக்குது. டேய் டேய் டேய், எந்த காக்காடா இந்த நேரத்துல வந்து கத்தி நின்ச்சா? என்ன தானே கல்லாக்கிறா? அட அதை விடுமாப்பிள்ள, பொழப்ப பாக்கலாம், உடம்பு குறைக்கலாமா நம்ம வேலை அப்படின்ற? அப்படிதான் சொல்றேன். சரி இந்த ஆட்டோ ஏத்த. நான் வந்து 1/2 hour ஆகுது, ஆட்டோ இங்கதான் நிக்குது, யாருமே வரலையே. அப்படியே சொல்றா? ஆட்டோ எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க மாப்பிள்ள. ஆட்டோ யாரும் வாங்குவானா? சும்மா பார்த்தேன். வேலை வெட்டி இல்லாத தண்டங்க முண்டங்க எவன் விட்டு சொத்து ஆட்டே போடலான்னு வேடிக்கை பார்த்துன்னு பாரு. இது வயிற்றுக்கு சோட்டா துண்டுங்களா இல்ல வேற எதனா திட்டு துண்டுங்களான்னு தெரியல. டேய் மாப்பிள்ள, அவன் நம்மள தானே திட்டுறான். திட்டம் கம்னுரு. டேய் நீ கம்னுரு. டேய் நான் திட்டிங்கனே போறா. நான் கேட்டேன் இல்ல மாப்பிள்ள கேட்டா, எங்களை திட்டிங்கனே போறேன்னா. நான் எப்படா கேட்டான்? மாப்பிள்ள கம்னு. ஆமா திட்டின்னு தான் போனேன். நான் இப்போ நான் உன் பேச்சுக்கு வரல, அவன் ஏதோ தேவையும் கூப்பிட்டான், நீ போயா. டேய் சும்மா போறன கூட்டு விட்டு நான் பேச்சுக்கு வரல மூச்சுக்கு வரல நீங்கடா. தேவையாடா இதா? தேவையா? பேசுற நீ அவங்கிட்ட. டேய் தைரியம் தான் பேசுற அண்ணா அவனுக்கு ஒத்துடுறா. ஏய் நான் இவனை பத்தி தெரியாம ஓவரா பேசினுக்கிறா. நான் தெரியணும் இத பத்தி எதனா அந்த சவால்ந்துக்குதா பாரு. டேய் என்ன பத்தில பேசுறத வச்சுக்காத, அவங்கிட்ட எல்லாம் அவங்கிட்ட பேசிக்கா. என்னண்டா இருக்கிறா? கோவம் அவ்வளவு வருது, வாய்ஸ் சம்பாதிக்கு தெரியாதா? மாப்பிள்ள இவனோ எனக்கு சோறு போடுற மாதிரி பேசினுக்கிறான். அடி மாப்பிள்ள. அடா அடி, அது கூட நீ லாக்கி இல்ல. டேய் இவனடா என்ன தேவையில்லாம பேசிக்கிறான், இதுல எனக்கு தேவையாடா? மாப்பிள்ள அதான் பலான்னு 2 வச்சிருன்றேன். நான் அவனை வச்சுட்டு என்னாச்சா நீ என்ன பண்ணுவா? நான் வீட்டுல போய் கட்டை எடுத்துன்னு வரேன். கட்டை எடுத்துன்னு வந்து அடிப்பேன் அவனா? உன்கிட்ட குடுக்குறேன்டா, நீ அடிய. டேய் காமெடி பேசுங்களா? உங்களுக்கு வேற நல்ல யோசனை வராதாடா? டேய் ஆட்டோ மேல சாயாதுடா. கடனை உடனே வாங்கி ஆட்டோ வாங்கிக்கிறாங்க, அது மேல சாஞ்சு நொறுக்கலான்னு பாக்குறியா? மூஞ்ச பேர் பித்தளை உடனே திருடி போன பித்தளை மாக்கு மூஞ்ச மாரிக்குது. ஏய் யார பித்தளை மாத்துன்றா? இவனை தான்டா சொல்றேன், நேரா தானே சொல்றேன். சரி என்ன சொன்னு நினைச்சேன். அப்ப என்ன சொன்னா ஓகேவா உனக்கு? இவ்வளவு திட்டு உனக்கு சொன்னேன் இல்ல? சோத்துல உப்பு போட்டு துண்டியா இல்ல உப்பு தண்ணி எதனா ஊத்தி துண்டியா? மாப்பிள்ள பச்சை திட்டான்டா. இப்பதான் திட்ட ஆரம்பிக்கிறான். உன்னெல்லாம் பெத்து வளர்த்து இது மாதிரி விட்டுக்கிறாங்க பேரு, அவங்கள சொல்லணும். இங்க பாருப்பா, திட்டு தந்தா மொத்தமா திட்டு, சும்மா பிட்டானா திட்டின்னு இருக்காத. இங்க என்ன பண்ணிக்குதுங்க? டேய் திட்டுன்னு பேசண்டா, அறிவில்லையாடா? டேய் என்ன நடந்துக்குதுங்க? போ நீ போ, அவனை திட்டினுக்கிறாங்க. உங்க அப்பனா இது மூஞ்சி வாட்டமே நல்லா இல்லையா? எங்க மூச்சு உண்டு திருடி துண்ண மாதிரி இருக்குது. டேய் என்ன ஸ்ட்ரைட்டா மூச்சு விட திருடன்றா? நோக்குது பாரு, இத்தனை சொல்லிக்கா. என்னடா வரும் போறல என்னதான் கை கட்டிக்கிறீங்க? என்னடா நச்சுக்கிறீங்க நீங்களா? தும்பிக்கை இல்லாத யானை நினைச்சுனுக்குறோம். நானா யானை மாதிரி 4 கல்யாணம் நடக்குறான். அதுதான் சொல்றேன், எங்கன்னா பொருட்காட்சியில கண் காட்சியில போய் நின்று கலெக்ஷன் ஆளலாம் பாரு. மாப்பிள்ள இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சாடா. நேஜா யானை மாதிரி நான் நிக்கணுமா? ஏன் நின்னா நான் குறைஞ்சிட போறா? நில்லு. இது யாரு மூஞ்சிலே மூச்சுனே தெரியல மாப்பிள்ள. உங்க அப்பனே உனக்கு கை கட்டினுக்குறாங்க. சே இவனுங்கிட்ட பேசி நான் போற வேலையை விட்டும் பேரு. எப்பா உனக்கு ஒரு நமஸ்காரம், நீ வாயை மூடிக்கிட்டு போறியா? வாய மூடின நீ போடா, என்னடா போ சொல்ற தொன்ன? அடா 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 அருமையான பேச்சு தம்பியா, யாரும் கேட்காத கேள்வி நீ கேக்குறா. இந்தா 20 ரூபாய். இது எனக்கு போடுற தொகுத யானை அதுக்கு போடு. இதெல்லாம் துண்ணாதே, நல்லா மூச்சு விட்டு தான் துண்ணும். கடுப்பேத்தாதீங்கடா. ஏய் இந்த கத்தாத 20 ரூபாய் குடு. நீ அந்த வானா விடு மாப்பிள்ள, இதுக்குன்னா தேவைப்படா. நிரூபிச்சிட்டான். கழுத்துல ஒரு போர்டு மாட்டிக்கினே யானை எழுதிக்கோ, கலெக்ஷன் ஆளலாம். நாங்க பண்ணிக்கிறேன், நீ போ. பண்ணுவாரு. நீ எப்பதான் திருந்த போறேன்னு தெரியல. நீ திந்துற முதல்ல எல்லாரும் சொல்லணும் போறான். தம்பியா எங்க 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 நான் எங்க நான் இப்படி போயிருந்தேன்னா உன் தம்பி குறுக்க போனான். குளமா டவுசர் போட்டுருந்தானா? ஆமா எப்படி கரெக்டா சொல்றா? மாப்பிள்ள அவனே தான். சரி என்ன சொன்னா? உலக அதிசயம் ஏன ஒண்ணுக்கு தம்பி இங்க. ஆமா இருக்கு எங்க பாருக்குதா? டிக்கெட் 100 ரூபாய் ஆகுமே. அட பரவாயில்ல இந்தாப்பா. எங்க பாருக்குதா? மாப்பிள்ள கத்துறா. நேஜா
கத்துடா ஏன மாதிரி 100 ரூபாய் வந்துச்சேன்னா டேய் நான் தானே நினைச்சுக்கிறேன் நீ அண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேன்டா. நம்மளுக்கு பணம் முக்கியம். வருதுல்ல நடியே. ஏப்பா எங்க யானை? யானைக்கு மதம் புடிச்சிச்சு. ஐயோ, இதான் யானையா? நிக்காத, ஓய்ன்று. என்னவோ பண்ண போட்டா நீ அண்ணா கடுப்பாகுதா. கடுப்பாகாத, இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் தின்னங்கள் தானனே நானே நானே தானனே நானே. என்ன சவாரிக்கு வந்து நிக்கிறாங்களா? ஒரு 4-5 பேர் மாதிரி தெரியுதே. அடடே 2 பேர் தானா? என்னப்பா ஸ்ட்ரைட்டா வந்து 2 பேரான்றா? அது ஒண்ணு இல்லப்பா, நான் அங்கிருந்து வரும்போது ஒரு 5 பேர் இந்த மாதிரி தெரிஞ்சுது. கிட்ட வந்து பார்த்தா 2 பேர் தான் நிக்கிறீங்க. ஏன்டா சிரிக்கிறா? இல்ல சிரிச்ச சும்மா. என்னப்பா சவாரியா போனோம்? ஆட்டோ உங்களுதா? நானும் சொந்த ஆட்டோ வாங்கினு வந்தப்பா. எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனா என்னால முடியல. அப்ப வாழ கட்டவா? அட முழுசா சொல்றேன் கேளுப்பா. சொல்லு. நானும் ஆட்டோ வாங்க முடியாத துக்கத்துல இருக்கும் போது ஒரு முனிவர் வந்து என்ன பார்த்து இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு சொன்னாரு. இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு சொன்னாரா? நீ எப்படி பண்ணா எப்படி நடந்துச்சு? நீ எப்படி மாப்பிள்ளை இப்படி பேசுறா? அவர் அப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி பேசுறேன். அட நான் சொல்றேன் அப்படியே முதல்ல கேளுங்கப்பா 2 பேரும். சரி சொல்லு. முனிவர் சொன்ன அந்த அப்படியே அதை ஃபாலோ பண்ணி பீச், பார்க்கு, சினிமா தியேட்டர் அங்கெல்லாம் திரிஞ்சு ஒரு நல்ல ஃபிகராலானாலும் சுமாரான ஒரு ஃபிகரா பார்த்து கரெக்ட் பண்ணேன். அடடே லவ். அட அது லவ்னு சொல்ல முடியாது, லவ் இல்லன்னு சொல்ல முடியாது. என் கூட நிக்க வச்சா இடுப்புக்கு பாதிதான் இருக்கும். அது பாதியா? அப்ப மீதி காக்கா கூத்தின்னு போயிட்டு இருக்கோம். அட அவர் சொல்றத கம்முன்னு கேளாண்டா. அப்படிலாம் ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி ஏம்மா உன் வீட்டு சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு உனக்கு சம்மதமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அது நான் சொல்லிச்சியா? ஐயோ அதுக்கு எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு, நம்ம 2 பேரும் வேணா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஏற்கனவே கல்யாணம் வந்தா அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் வரல. இப்படி புரண்டு படுக்கிறேன் அப்படி புரண்டு படுக்கிறேன். என்னடான்ட்டு ஒரு யோசனையா இருந்தது தம்பி. காரி முடிஞ்ச கதை யோசனை ஆனிச்சான். அப்புறம் என்னாச்சு சொல்லு. அப்புறம் என்னாச்சு, தூங்கி எந்திரிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா அவளை பார்க்க போனேன். ஏம்மா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கிறேன், ஆனா நகை நட்டுலாம் நீ எடுத்துன்னு வருவியான்னு கேட்டேன். நகை நட்டுலாமா? எதுக்கு? அந்த ஆட்டோவை வாங்குறதுக்கு அப்படிதானே? அந்த ஆட்டோ இல்லப்பா, இந்த ஆட்டோ. புரிஞ்சு போச்சு. அது எத்தனை வந்த நகை நட்டுனால தான் இந்த ஆட்டோ வாங்கிக்கிற அப்படிதானே? ஆமாப்பா, அது எத்தனை வந்த 5 சவரத்துலதான் கஷ்டப்பட்டு இந்த ஆட்டோ வாங்கினேன். அடாடா நீ இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறப்பா. ஆமாப்பா. சரியா? அந்த வேற ஒருத்த பொண்டாட்டி இருக்குதா போயிடுச்சா? இருக்குதா? நல்லா இரு. வா மாப்பிள்ள, இதுக்கு மேல இந்த ஆள் கதையை கேட்க முடியாது. தம்பி என்னப்பா போயிடுறீங்க? இன்னும் பாதி கதை இருக்குதா? ஆமா இவரு தெனாலி நம்ம கதை சொல்றாரு, நாங்க உட்காந்து கேட்டுக்கிறோம். அட போட மான கட்டவனே. மானம் கட்டவனா? சரி நம்ம வேலையை பார்ப்போம்.